Hello everyone, welcome to MCBS way of teaching CBS. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 மேக்ஸ் சாப்டர் 2 பவர் பிளே தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 and 2 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். The other side of powers. பவர்ஸோட இன்னொரு சைடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். Imagine a line of length 16 units. Erasing half of it would result in. இப்போ ஒரு லைன் வந்து எடுத்துக்க போறோம். இந்த லைன் வந்து எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கான்? 16 யூனிட்ஸ் வந்து இருக்கான். Erasing half of it would result in. நம்ம வந்து இப்போ இந்த half of the unit வந்து erase பண்றோம். அப்படி எரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைண்டர் இருக்கிற யூனிட் வந்து எவ்வளவு இருக்கும்? இத பவர்ஸ்ல நம்ம எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் 16 யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதுல ஹாஃபா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 16 divided by 2, 1 2 is 2, 8 2s are 16. அப்போ ஹாஃப் வந்து 8 யூனிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. இத பவர்ஸ்ல நம்ம எப்படி எழுத போறோம்? இப்போ 16 அப்படிங்கறத நம்ம 2 ஓட பவர்ஸா எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 2 பவர் 4 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்ப இதை டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 8 அப்படிங்கிறது கிடைக்கும். 8 அப்படிங்கிறது 2 ஓட என்ன பவரா இருக்கும்? 3 பவரா இருக்கும். அப்ப இங்க 1 2 கேன்சல் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த பவர்ல எவ்வளவு பவர்ஸ் வந்து கேன்சல் ஆயிருக்கு? 1 பவர் வந்து கேன்சல் ஆயிருக்கு. அது எப்படி கேன்சல் ஆச்சு அப்படின்னா 2 பவர் 4 divided by 2. இப்ப நம்ம இந்த 2 பவர் 4 அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 multiple by 2 multiple by 2 multiple by 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். divided by 2. இப்ப இங்க 2 இங்க 2 வந்து கேன்சல் ஆயிரும். ரிமைண்டர் நமக்கு என்ன இருக்கு? 1 2 3 3 2 வந்து இருக்கு. இந்த 3 2 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 கியூப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 2 கியூப் அப்படின்னா அதுக்கு வேல்யூ என்ன? 2 2s are 4, 4 2s are 8. ரிமைண்டர் வந்து 8 யூனிட்ஸ் வந்து இருக்கும். erasing half one more time would result in. இப்ப இது வந்து 8 யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னா திரும்பவும் நம்ம என்ன செய்றோம்? இந்த half of the unit வந்து erase பண்றோம். erase பண்ணிட்டா என்ன வரும்? இப்ப என்ன செய்யணும்? இந்த 8 யூனிட்ல இருந்து நம்ம 2 வந்து டிவைட் பண்ணணும். இதுல இருந்து 2 வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 1 2 is 2, 4 2s are 8 வரும். இப்ப இத பவர்ஸ்ல நம்ம எப்படி எழுதலாம்? 2 பவர் கியூப் இருக்கு. இதுல half of the unit தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுல half of the unit அப்படின்னா நம்ம 2 வால டிவைட் பண்ணணும். இப்ப 2 பவர் 3 அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 2 multiple by 2 multiple by 2 எழுதுவோம். divided by 2, 1 2 1 2 வந்து கேன்சல் ஆயிரும். 2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இப்போ ஃபாஸ்ட் இந்த பார்ட்டோட நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்ன செய்வோம்? ஒரு லைனோட லென்த் வந்து எவ்வளவு யூனிட்ஸ் இருந்தது? 16 யூனிட்ஸ் இருந்தது. அத நம்ம பவர்ஸ்ல எப்படி சொன்னோம்? 2 பவர் 4 அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ இத வந்து ஹாஃபா டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது? 8 யூனிட்ஸ் கிடைச்சது. அப்போ 2 பவர் 4 divided by 2ன்னு இருந்துச்சா? இப்போ என்ன செய்ய போறோம்? இப்ப இந்த 2 பவர் 4 divided by 2 திரும்பவும் நம்ம ஹாஃபா டிவைட் பண்ண போறோம். அப்ப எப்படி எழுதணும்? 2 பவர் 4 divided by 2 பவர் 2. இங்க ஒரு 2 டிவைட் பண்ண போறோம். இங்க ஒரு 2 டிவைட் பண்ண போறோம். அப்ப நம்ம இதை என்ன செய்யலாம்? 2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாமா? அப்போ 2 ஸ்கொயர் நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா 2 பவர் 4 எப்படி எழுதுவோம்? 2 multiple by 2 multiple by 2 multiple by 2ன்னு எழுதுவோம். 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 2 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ இங்க வந்து 2 2 இருக்கு, கேன்சல் ஆயிரும். இங்க 2 2 வந்து கேன்சல் ஆயிரும். ரிமைண்டர் என்ன இருக்கும்? 2 multiple by 2, 2 ஸ்கொயர் 4 யூனிட்ஸ் வந்து இருக்கும். Having 16 centimeter 3 times may be written as. இப்போ 16 centimeter 3 times நம்ம half பண்றோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதணும்? 2 power 4 divided by 2 power 3ன்னு எழுதணும். அப்ப இதுக்கான வேல்யூ என்னவா இருக்கும்? 2 power 4 அப்படிங்கும்போது 2 நம்ம 4 டைம்ஸ் எழுதணும். 2 power 3 அப்படிங்கும்போது 2 3 டைம்ஸ் எழுதணும். இப்ப இங்க 3 2 இருக்கு, இங்க 3 2 இருக்கு, கேன்சல் ஆயிரும். ரிமைண்டர் என்ன இருக்கும்? 2 2 power 1 2 யூனிட்ஸ் வந்து இருக்கும். From this we can see that இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 2 power 4 divided by 2 power 3 அப்படின்னா என்ன செய்யலாம்? 2 power 4 divided by 2 power 3 பேஸ் வந்து சேமா இருந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? பவரை வந்து சப்ராக்ட் பண்ணலாம். இப்ப இதை வந்து ஹாஃபா டிவைட் பண்றோம் அப்படின்னா இங்க 2 power 4 இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னா 2 power 1 இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ரிசல்ட் என்ன இருக்கு? 2 power 3. 4ல இருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 3 தான் வரும். இதே மாதிரி இங்க 2 பவர் 4 இருக்கு, இங்க 2 பவர் 2 இருக்கு. டிவைடுங்கிறதுனால நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4 minus 2 2 ஸ்கொயரா இருக்கும். அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? மைனஸ் பண்ணலாம். இப்ப இதே இது மல்டிப்ளிகேஷனா இருந்தா நம்ம என்ன செய்வோம்னு மேல பார்த்தோம். 4 மல்டிபிள் பை 2 பவர் 4 பேஸ் வந்து சேமா இருக்கு அப்படின்னா பவர்ஸ் நம்ம என்ன செய்வோம்? ஆட் பண்ணுவோம். சப்போஸ் பேஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, பேஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, 2 பவர் கியூப் கியூப் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம என்ன செய்வோம்? 2 மல்டிபிள் பை 3 த ஹோல் கியூப் அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி தான் டிவிஷன் அப்படின்னா பேஸ் சேமா இருந்தது அப்படின்னா பவர்ஸை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம்.
What is the 2 power 100? 2 power 25 in powers of 2. இப்போ வந்து 2 power 100 அப்படிங்கிறத 2 power 25 ஓட நம்ம டிவைட் பண்ணணும்னா என்ன செய்யலாம்? 2 power 100 minus 25 அப்படின்னு எழுதிக்கலாமா? 100ல இருந்து 25 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 75 வரும். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? 2 power 75 இருக்கும். இந்த ஜெனரலைஸ்டு ஃபார்ம் இதை நம்ம ஜெனரல் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா n of a divided by n of b இருந்தது அப்படின்னா நாம அதை எப்படி எழுதிக்கலாம்? n பவர் a மைனஸ் பி. பேஸ் ரெண்டுமே சேமா இருந்தா மட்டும்தான் a மைனஸ் பி அப்படின்னு சொல்லி எழுதணும். வேர் n is not equal to 0. a and b are counting numbers and a is greater than b. இதுல வந்து n அப்படிங்கிறது எப்போதுமே என்னவா இருக்காது? 0 அப்படிங்கிறதா இருக்கவே இருக்காது. a and b இது ரெண்டுமே என்னவா இருக்கும் அப்படின்னா கவுண்டிங் நம்பர்ஸா இருக்கும். அதே மாதிரி a அப்படிங்கிறது b விட கிரேட்டரா தான் இருக்கும். why can't n be 0? ஏன் இதுல n வந்து 0 அப்படிங்கிறது வரவே வராது. இப்ப நம்ம வந்து 2 power 1 divided by 2 power 1ன்னு வச்சுக்கலாம். இதை எப்படி எழுதலாம்? மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 2 power 1 minus 1 2 power 0 தான் வரும். இப்போ பவர் வந்து 0 தானே வந்திருக்கு. அப்ப n அப்படிங்கிறது ஏன் 0வா வராது அப்படின்னா இப்ப 2 power 1 divided by 2 power 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 divided by 2ன்னு அர்த்தமா? இப்ப 1:1:1 என்னதான் வரும்? 1 தான் வரும். 0 கண்டிப்பா வரவே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் 2 power 0? இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 power 0 அப்படின்னா என்னவா இருக்கும்? 2 power 0 அப்படின்னா அதோட வேல்யூ 1 தான் இருக்கும். இப்ப இங்க வந்து 2 power 4 divided by 2 power 4 அப்படின்னா 2 power 4 minus 4 2 power 4 அப்படின்னா என்ன செய்யணும்? 2 4 டைம்ஸ் எழுதணும். இங்கேயும் 2 4 டைம்ஸ் எழுதணும். இப்போ 1:2 1:2 1:2 1:2 அப்போ 1 multiple by 1 multiple by 1 multiple by 1 என்ன வரும்? 1 ones are 1 1 ones are 1 1 ones are 1 1 தான் வரும். 0 அப்படிங்கிறது வராது. இன்ஃபேக்ட் ஃபார் எனி லெட்டர் நம்பர் a இப்போ எந்த ஒரு லெட்டர் நம்பர் a இருந்தால் 2 power 0 equal to 2 power a minus a equal to 2 power a divided by 2 power a equal to 1. மாதிரி எந்த ஒரு லெட்டர் நம்பரா இருந்தாலும் சரி அதே நம்பரால நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா பேஸும் சேமா இருந்து பவர்ஸும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ எப்போதுமே 1 தான் இருக்கும். இன் ஜெனரல் x power a divided by x power a equal to x power a minus a equal to x power 0. இப்ப x power a divided by x power a பேஸும் சேமா இருக்கு பவர்ஸும் சேமா இருக்கு. இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? எக்ஸ் பவர் 0 அப்படின்னு வரும். எக்ஸ் பவர் 0 அப்படின்னா அதுக்கான வேல்யூ என்னவா தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். வேர் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் ஏ இஸ் அ கவுண்டிங் நம்பர். எக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா 0 வரவே வராது. அதே மாதிரி ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கவுண்டிங் நம்பர்ஸ். when 0 in powers. When a line of length 2 power 4 units is halved 5 times. இப்போ ஒரு லைன் வந்து இருக்கு. இது வந்து 2 power 4. 2 power 4னா என்ன வரும்? 16 யூனிட்ஸ் வருமா? இந்த மாதிரி 16 யூனிட்ஸ் இருந்தது அப்படின்னா இதை 5 டைம்ஸ் நம்ம ஹாஃபா வந்து டிவைட் பண்றோம். அப்படின்னா என்ன வரும்? 2 power 4 divided by 2 power 5. 2 power 4 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். 2 power 5 அப்படின்னா 2 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இங்க 4 2 கேன்சல் ஆயிரும். இங்க வந்து 4 2 கேன்சல் ஆயிரும். ரிமைண்டர் என்ன இருக்கும்? ஒன்லி 1 2 இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 1/2 யூனிட்ஸ்ன்னு எழுதுவோம். இந்த 1/2 யூனிட்ஸை நம்ம பவர்ல எப்படி எழுதணும் அப்படின்னா 2 பவர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்போ 2 பவர் மைனஸ் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/2ன்னு அர்த்தம். சப்போஸ் இப்போ 2 பவர் மைனஸ் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/2 மல்டிபிள் பை 2 அல்லது 1/4 அப்படின்னு சொல்லி அர்த்தம். 1/-4 வராது. இங்க மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் போடணும் போடக்கூடாது. பவர்ஸ்ல வந்து மைனஸ் இருந்தது அப்படின்னா நம்ம டிவிஷன்ல தான் எழுதணும். Using this generalized form, we get 2 power 4 divided by 2 power 5. இப்ப நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தோம்ல டிவைட் பண்றதுக்கு என்ன பார்த்தோம்? n power a divided by n power b இருந்தது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? n power a minus b அப்படின்னு சொல்லி போடலாம்னு பார்த்தோம்ல. இப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 power 4 minus 2 power 5 அப்படின்னு இருக்கிறத minus 5 அப்படின்னு சொல்லி எழுதலாமா? இப்போ 4ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 2 power 1. லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் என்ன? மைனஸ். அப்போ 2 power minus 1ன்னு எழுதணும். அப்போ 2 power minus 1 அப்படின்னா வேல்யூ என்ன? 1/2ன்னு அர்த்தம். When a line of length 2 power 4 units is halved 10 times. Suppose இந்த 2 power 4 unit அப்படிங்கிறத நம்ம 10 times half டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 2 power
4 minus 10. 10ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 6. பிகெஸ்ட் நம்பரோட சைன் மைனஸ். அப்போ 2 பவர் மைனஸ் 6 இருக்கும். 2 பவர் மைனஸ் 6 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 by 2வை 6 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ 2வை 6 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 64 வரும். Similarly, 10 power minus 3 equal to 1 by 10 cube. 7 power minus 2 equal to 1 by 7 square. இதே மாதிரி 10 power minus cube அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? 1 by 10 cube அப்படின்னு சொல்லி எழுதலாம். 7 power minus 2 அப்படின்னா 1 by 7 square அப்படின்னு எழுதலாம். Can we write 10 cube equal to 1 by 10 power minus 3? இப்போ நம்ம 10 cube அப்படிங்கிறத 1 by 10 power minus 3 அப்படின்னு எழுதலாமான்னு கேட்டா எஸ் எழுதலாம். எப்படி எழுதுறது? we can write. ஏன் எழுதலாம்னு சொல்றோம்? இருக்கும்போது பவர்ஸ் வந்து டினாமினேட்டர்ல இருக்கும்போது மைனஸ்ல இருந்தது அப்படின்னா இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 by 10 cube அப்படின்னு சொல்லி இருக்குமா? இப்போ இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதணும் அப்படின்னா என்ன செய்வோம்? 1 multiple by 10 cube divided by 1 அப்படின்னு சொல்லி எழுதுவோம்ல. அப்போ இதுக்கான வேல்யூ என்ன? 10 cube. அப்போ 10 cube அப்படிங்கிறத நம்ம 1 by 10 power minus 3. 10 cube அப்படிங்கிறத 1 by 10 power minus 3ன்னு எழுதலாம். ஆனா 10 cube அப்படிங்கிறத 10 பவர் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது. ஆனா 1 by 10 பவர் மைனஸ் கியூப் அப்படின்னு சொல்லி எழுதலாம். 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by 7 பவர் மைனஸ் 2. இதே மாதிரி நம்ம 7 ஸ்கொயர் அப்படிங்கிறத 1 by 7 by 7 பவர் மைனஸ் 2 அப்படின்னு எழுதலாமான்னு கேட்டா எஸ் எழுதலாம். அப்ப இதோட ஜெனரலைஸ்டு ஃபார்ம் எப்படி இருக்கும்? n பவர் a ஈக்குவல் டு 1 by n பவர் மைனஸ் a இருக்கும். இங்கேயும் n அப்படிங்கிறது எப்போதுமே என்னவா இருக்காது? 0 அப்படின்னு வரவே வராது. Consider the following general forms we have identified. இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன generalized forms வந்து பார்த்திருக்கோம் அப்படின்னா n power a multiple by n power b இருந்தது அப்படின்னா நம்ம n power a plus b multiplication so a plus b அதுவும் எப்போ பேஸ் வந்து சேமா இருக்கும்போது. இப்போ இதே இது n power a power of b அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? n power a power of b அல்லது n power b power of a அப்படின்னு இருந்ததுன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தோம்? n power a multiple by b அப்படின்னு சொல்லி எழுதலாம்னு பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன ஜெனரலைஸ் ஃபார்ம் பார்த்தோம்? n power a divided by n power b அப்படின்னா இங்க மல்டிபிள் அப்படின்னா ஆட் பண்ணணும், டிவைட் அப்படின்னா மைனஸ் சப்ராக்ட் பண்ணணும். We had required a and b to be counting numbers. Can a and b any integers? Will the generalized form still hold true? இப்போ வந்து நம்ம a and b அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம்? கவுண்டிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த a and b அப்படிங்கிறது வந்து எனி இன்டிஜர்ஸ் ஏதாவது ஒரு இன்டிஜர்ஸா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்டிஜர் அப்படின்னா என்ன? மைனஸ்லயும் இருக்கும், ஜீரோலயும் இருக்கும், பிளஸ்லயும் இருக்கும். இதை தான் நம்ம இன்டிஜர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த a கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படிங்கிறது மைனஸ் அண்ட் ஜீரோ இந்த கவுண்டிங் நம்பர்ஸ் a and b அப்படிங்கிறது வந்து இன்டிஜர்ஸா இருக்குமான்னு கேட்டா எஸ் இன்டிஜர்ஸா இருக்கலாம். இப்ப இதை வந்து நம்ம ஜெனரலைஸ்டு ஃபார்ம் வந்து பார்த்தோம்ல அதுவுமே ட்ரூ அப்படின்னு தான் சொல்லுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ் அதுவுமே ட்ரூன்னு தான் சொல்லுவோம். இப்ப ஜெனரலைஸ்டு ஃபார்ம் அப்படின்னு நம்ம எதை பார்த்தோம்? பவர் a டிவைடட் பை n பவர் பின்னு பார்த்தோம்ல. இப்ப இதை என்ன செய்வோம்? n பவர் a மைனஸ் b அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து போடலாம். இப்ப இதுக்கு பதில் நம்ம 2 பவர் 2ன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி b க்கு பதில் நம்ம என்ன செய்யலாம்? 2 பவர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்ப இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 2 மைனஸ் 1 என்ன வரும்? 2 பவர் 1 அப்படின்னு சொல்லி வரும். சப்போஸ் இதே n பவர் 2 இது n பவர் 4 அப்படின்னு சொல்லி வச்சோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? 2 பவர் 2 மைனஸ் 4 2 பவர் 2 மைனஸ் 4 அப்படின்னா வேல்யூ என்ன வரும்? 2 பவர் மைனஸ் 2 அப்படின்னு வரும். இப்ப இதே இது 2 பவர் 2 டிவைடட் பை 2 பவர் 2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 2 பவர் 0வா இருக்கும். இப்போ ஜெனரலைஸ்டு ஃபார்ம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூன்னு தான் சொல்லுதான்னு கேட்டா எஸ் ட்ரூன்னு தான் சொல்லும். ரைட் ஈக்குவலன்ட் ஃபார்ம் ஃபார் த ஃபாலோயிங். இப்ப கீழே கொடுத்திருக்க இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஈக்குவலன்ட் ஃபார்ம் வந்து எழுத போறோம். எப்படி வந்து ஈக்குவலன்ட் ஃபார்ம் எழுதுறது? இப்ப 2 பவர் 4 அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதுறது? 1 by 2 பவர் 4 அப்படின்னு சொல்லி எழுதுவோமா? 1 by 2 பவர் 4 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 by 2வை 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 2வை 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 2 2s 4 4 2s 8 8 2s 16 1 by 16 இருக்கும். அப்போ
நெக்ஸ்ட் 10 பவர் -5 அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? 1/10 பவர் 5 அப்படின்னு சொல்லி எழுதலாம். 10 பவர் 5 நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 10 பவர் 5 பவர்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை 0 வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இங்க பவர்ல 5 இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? 1, 2, 3, 4, 5 0 வந்து ஆட் பண்ணலாமா? அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? 1 டிவைடட் பை 1 லேக்கா இருக்கும். -7 the whole power -2. -7 whole power -2 அப்படின்னா என்ன செய்யணும்? 1 டிவைடட் பை -7 ஸ்கொயர்ன்னு எழுதணும். -7 ஸ்கொயர் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 1 டிவைடட் பை -7 மல்டிபிள் பை -7 எழுதுவோம். இப்ப இது 2யும் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்டு மைனஸ் கேன்சல் ஆயிரும். 7 7s 49. அப்ப இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னவா இருக்கும்? 1/49 இருக்கும். +49 தான் இருக்கும். -49 இருக்காது. ஏன் இந்த மைனஸ் வந்து கேன்சல் ஆயிரும் நம்ம சொன்னோம் அப்படின்னா, மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். இப்ப இது இங்க ஆட் இருந்தது அப்படின்னா 2யும் ஆட் பண்ணிட்டு மைனஸ் சைன் தான் போடணும். ஆனா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும். 7 7s 49. அப்ப இதோட வேல்யூ வந்து 1/49 இருக்கும். -5 பவர் -3 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இதை எப்படி எழுதலாம்? 1/-5 கியூப் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்ப இதை வந்து நம்ம எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா -5 மல்டிபிள் பை -5 மல்டிபிள் பை -5ன்னு எழுதலாம். மைனஸ் இன்டு மைனஸ் வந்து கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு மைனஸ் இருக்கும். அப்ப ஆன்சர் எதுல தான் வரும்? கண்டிப்பா மைனஸ்ல தான் வரும். 5 5s 25, 25 5s 125. -5 பவர் மைனஸ் கியூப் அப்படின்னா 1/-125 இருக்கும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 10 பவர் -100. நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1 டிவைடட் பை 10 பவர் 100 அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம 1க்கு அப்புறம் 100 0 வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா இடம் இருக்குமா? இருக்காது. அப்ப நம்ம இதை என்ன செய்யறோம் அப்படின்னா 1/10 பவர் 100 அப்படின்னே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை அண்ட் ரைட் த ஆன்சர்ஸ் இன் எக்ஸ்போனன்சியல் ஃபார்ம். அப்ப இங்க என்ன இருக்கு? 2 பவர் -4 மல்டிபிள் பை 2 பவர் 7. மல்டிபிள் அப்படின்னா என்ன செய்யணும்? பிளஸ் பண்ணணும். டிவைட் அப்படின்னா மட்டும்தான் மைனஸ் பண்ணணும். மல்டிபிளா இருந்தது அப்படின்னா பவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணணும். அப்போ 2 பவர் -4 பிளஸ் 7 அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 2 கியூபா இருக்கும். ஏன் இங்க வந்து பிளஸ் வருது? பிக்கஸ்ட் நம்பரோட சைன் வந்து என்ன? பிளஸ். ஸோ 2 கியூப்னு தான் போடணும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? ஸ்கொயர் மல்டிபிள் பை 3 பவர் -5 3 பவர் 6. பேஸ் எல்லாமே சேமா தான் இருக்கு. அப்ப நம்ம டைரக்ட்டா மேல வந்து ஆட் பண்ணலாமா? 2 இருக்கு. இங்க -5 ஸோ நம்ம -5 அப்படியே போட்டுக்கிறோம். இங்க +6 ஸோ +6 வந்து அப்படியே போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணா என்ன வரும்? 3 பவர் 6 + 2 8 -5 அப்படின்னு சொல்லி வரும். இப்ப இதையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 8ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 3. அப்போ 3 கியூபா இருக்கும். நெக்ஸ்ட் p கியூப் மல்டிபிள் பை p பவர் -10. அப்போ p கியூப் மைனஸ் இருக்கு. ஸோ நம்ம மைனஸ் சைன் வந்து போட்டுக்கிறோம். -10. அப்போ 3ல இருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? p பவர் -7 வரும். ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? பவர்ஸ் எப்போதுமே ஈவன் நம்பர்ஸ்ல இருந்தது அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து பிளஸ்ல தான் வரும். இப்ப இது பவர்ஸ் எல்லாமே ஆட் நம்பர்ஸ்ல இருந்தது அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து மைனஸ்ல தான் வரும். இதோட பவர்ஸ் எப்படி இருக்கு? ஈவன் நம்பர்ஸ்ல இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் கண்டிப்பா எதுல தான் வரும்? பிளஸ்ல தான் வரும். 2 பவர் 4 மல்டிபிள் பை -4 த ஹோல் பவர் -2 அப்படின்னு இருக்கா? இப்போ ஹோல் பவர் -2ன்னு இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்? 1 டிவைடட் பைன்னு எழுதுவோமா? இப்போ 2 பவர் 4 மல்டிபிள் பை 1 பை -4 பவர் ஸ்கொயர் -4 ஸ்கொயர் 1 டிவைடட் பைன்னு எழுதிட்டோம் அப்படின்னா பவர்ஸ்ல இருக்கு மைனஸ்ல இருக்கிறது கண்டிப்பா பிளஸ்ஸா சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்க 2 பவர் 4 மல்டிபிள் பை 1 பை -4 ஸ்கொயர் அப்படிங்கறத -4 ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும்? -4 நம்ம 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். மைனஸ் இன்டு மைனஸ் என்னவாயிரும்? பிளஸ் ஆயிரும். 4 4s 16. அப்போ 1 டிவைடட் பை 16 வருமா? இப்ப இந்த 16 அப்படிங்கிறது 2 ஓட எந்த பவர்ஸா இருக்கும்? 2 பவர் 4 மல்டிபிள் பை 1 பை 2 பவர் 4 இருக்குமா? இப்ப இந்த 1 பை 2 பவர் 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 பவர் 4 மல்டிபிள் பை 2 பவர் -4 அப்படின்னு சொல்லி எழுதலாமா? இப்போ பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கா? பேஸ் ரெண்டும் சேமா இருக்கிறதுனால நம்ம பவர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா என்ன வரும்? 2 பவர் 4 -4 2 பவர் 0வா இருக்கும். 2 பவர் 0 அப்படின்னா அதோட வேல்யூ என்னவா தான் இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். நெக்ஸ்ட் 8 பவர் p மல்டிபிள் பை 8 பவர் q. இதை நம்ம எப்படி எழுதணும்? 8 பவர் p பிளஸ் qன்னு எழுதணும். Next, power lines. Let us arrange the powers of 4 along a line. இப்போ வந்து நம்ம 4 ஓட பவர்ஸ் வந்து எல்லாமே எழுதியிருக்கோம். எந்த மாதிரியான 4 ஓட பவர்ஸ்லாம் எழுதியிருக்கோம் அப்படின்னா 4 பவர் 0ல இருந்து ஆரம்பிச்சு
4 பவர் 1, 4 பவர் 2, 4 பவர் 3, 4 பவர் 4 அப் டு 4 பவர் 8 வரைக்கும் எழுதியிருக்கோம். அதே மாதிரி மைனஸ் இன்டிஜர்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா 4 பவர் -1 அண்ட் 4 பவர் -2 வந்து எழுதியிருக்கோம். நமக்கு வந்து 4 பவர் 1 அப்படின்னா 4 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 4 பவர் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? 64 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? சென்டர்ல இருக்கிற 4 ஸ்கொயர் வந்து வரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டிவைட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? பேஸ் சேமா இருந்தது அப்படின்னா பவர்ஸ் வந்து நம்ம மைனஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். அப்போ 4 பவர் 1ல இருந்து 4 பவர் 3 டிவைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 3ல இருந்து 1 வந்து சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 4 ஸ்கொயர் வரும். 4 ஸ்கொயரோட வேல்யூ என்னவா இருக்கும்? 16 இருக்கும். இப்போ இது 4 பவர் 5ன்னு எடுத்துக்கலாம். 4 பவர் 5 அப்படிங்கிறது நமக்கு எப்பெல்லாம் வரும் அப்படின்னா 4 பவர் 8 டிவைடட் பை 4 பவர் 3. 4 பவர் 8ல இருந்து 4 பவர் 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 பவர் 5 வரும். 4 பவர் 8ஓட வேல்யூ என்ன? 65,536. இதுல இருந்து நம்ம 4 பவர் 3 அப்படின்னா என்ன? 64 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 1024. 4 பவர் 5 வரும். இப்போ இது 4 பவர் 3 மல்டிபிள் பை 4 பவர் 2. இங்க மல்டிபிள் இருக்கிறதுனால நம்ம பவர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அப்போ 4 பவர் 3 + 2 5 இருக்கும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 4 பவர் 7 மல்டிபிள் பை 4 பவர் -2. இப்ப இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலும் நமக்கு என்னதான் வரும்? 4 பவர் 7 - 2 5 4 பவர் 5 தான் வரும். Can we say that 16,384 4 power 7 is 16 power 2 times larger than 4 power 5? கொஸ்டின் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 4 power 7 divided by 4 power 5. இப்ப இங்க டிவைட்ல இருக்கு. இதை நம்ம மல்டிபிளிகேஷன்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? 4 பவர் 7 மல்டிபிள் பை 4 பவர் இங்க பிளஸ்ல இருக்கு. அப்ப நம்ம மைனஸ்ல தான் போடணும். இப்போ வந்து பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப நியூமரேட்டரை நம்ம ஆட் பண்ணலாம். 7 - 5 ஆட் பண்ணா என்ன வரும்? 4 ஸ்கொயரா இருக்கும். 4 பவர் 5 விட 4 பவர் 7 அப்படிங்கிறது எவ்வளவு டைம்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னா 4 ஸ்கொயர் டைம்ஸ் அதிகமா இருக்கும். இப்ப இதே மாதிரி how many times larger than 4 பவர் -2 is 4 பவர் 2. 4 பவர் -2 விட 4 பவர் 2 அப்படிங்கிறது எவ்வளோ டைம்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னா இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? 4 ஸ்கொயர் டிவைடட் பை 4 பவர் -2. இப்போ இங்க டிவைட்ல இருக்கிறது நம்ம மேல வந்து மல்டிபிளிகேஷன்ல கொண்டு வந்தோம்னா என்ன வரும்? 4 பவர் 2 மல்டிபிள் பை 4 பவர் இங்க மைனஸ்ல இருக்கு. அப்போ மேல வரும்போது பிளஸ் ஆயிரும். அப்போ பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால பவர்ஸ் ரெண்டுமே நம்ம ஆட் பண்றோம். 2 + 2 4 பவர் 4. 4 பவர் 2 அப்படிங்கிறது 4 பவர் -2 விட எவ்வளோ அதிகமா இருக்கும் அப்படின்னா 4 பவர் 4 டைம்ஸ் வந்து அதிகமா இருக்கும். Use the powers line for 7 to answer the following question. கீழே வந்து 7ஓட பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பவர்ஸ் வச்சு நம்ம கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண போறோம். இப்போ 2401 அப்படி 7ஓட எத்தனாவது பவர்ஸ்? 7th பவர்ஸ். அப்போ 7 பவர் 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? மல்டிபிள் பை 49 அப்படிங்கிறது என்னது? 7 ஸ்கொயர். அப்போ 7 ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 7 பவர் 6. அப்போ 2401 மல்டிபிள் பை 49 என்னவா இருக்கும்? 7 பவர் 6 இருக்கும். 7 பவர் 6னா வேல்யூ என்ன? 1,17,649. 49 கியூப். 49 கியூப் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 7 ஸ்கொயர் த பவர் ஆஃப் கியூப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 7 ஸ்கொயர் பவர் கியூப் அப்படின்னு செய்யணும். இந்த ரெண்டு பவர்ஸையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 7 பவர் 3 2s are 6. 7 பவர் 6. இதுவும் அதே 7 பவர் 6 தான் வரும். அப்போ வேல்யூ என்னதான் வரும்? 1,17,649 தான் வரும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 343. 343 அப்படிங்கிறது எந்த பவரா இருக்கும்? 7 பவர் 3 இருக்கும். 2401 அப்படிங்கிறது 7 பவர் 4 இருக்கும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 7 பவர் 3 + 4 7 இருக்கும். 7 பவர் 7ஓட வேல்யூ என்ன? 8,23,543. நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 16,807. 16,807 அப்படிங்கிறது என்னது? 7 பவர் 5 இருக்கும். டிவைடட் பை 49 அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? 7 ஸ்கொயரா இருக்கும். அப்போ 7 பவர் 5 டிவைடட் பை 7 பவர் 2. அப்ப இதை மல்டிபிளிகேஷன்ல எழுதணும்னா எப்படி எழுதணும்? 7 பவர் 5 மல்டிபிள் பை 7 பவர் -2ன்னு எழுதணும். பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. பவர்ஸ் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 7 பவர் 5 - 2 3 வரும். அப்போ
அப்ப இதோட வேல்யூ, இதோட ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? 7 கியூப் 343 இருக்கும். நெக்ஸ்ட் இங்க என்ன குடுத்துருக்காங்க? 7 குடுத்துருக்காங்க. 7 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 7 பவர் 1 இருக்கும். டிவைடட் பை 343. 343 அப்படிங்கிறது 7 ஓட எந்த பவர்? 7 பவர் 7 கியூபா இருக்கும். டிவைடட் பை 7 கியூபா இருக்கு. அப்ப இத நம்ம மல்டிப்ளிகேஷன் எழுதணும்னா என்ன செய்யணும்? 7 பவர் 1 மல்டிபிள் பை 7 பவர் -3. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 7 பவர் -2. அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 7 பவர் -2 1/49 இருக்கும். நெக்ஸ்ட் இங்க என்ன குடுத்திருக்காங்க? 16,807. 16,807 அப்படி 7 ஓட எந்த பவர்? 7 ஓட 5th பவர் டிவைடட் பை 8,22,543 அப்படிங்கிறது 7 ஓட 7th பவர். இப்ப இத மல்டிப்ளிகேஷன்ல எழுதணும்னா என்ன செய்யணும்? 7 பவர் 5 மல்டிபிள் பை 7 பவர் -7. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 7 பவர் -2. அப்போ 7 பவர் -2 அப்படின்னா அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1/49 இருக்கும். நெக்ஸ்ட் 1,17,649 மல்டிபிள் பை 1 டிவைடட் பை 343. இப்போ 1,17,649 அப்படிங்கிறது 7 ஓட எந்த பவர்? 7 ஓட 6th பவர். இப்போ 1/343 அப்படிங்கிறது 7 ஓட எந்த பவர்? 7 ஓட -3 பவர். இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 7 பவர் 3 வரும். இப்ப இதோட ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? 7 கியூப் 343 இருக்கும். என்ன இருக்கு? 1/343 மல்டிபிள் பை 1/343. 1/343னா என்ன வரும்? 7 பவர் -3 இருக்கும். மல்டிபிள் பை இங்கேயும் 7 பவர் -3. அப்போ இது என்னவா இருக்கும்? 7 பவர் -6 இருக்கும். அப்போ 7 பவர் -6 அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்? 1 டிவைடட் பை 7 பவர் 6ன்னு எழுதிக்கலாமா? 7 பவர் 6க்குள்ள வேல்யூ என்ன? 1 டிவைடட் பை 1,17,649. அப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 1 டிவைடட் பை 1,17,649 இருக்கும். நெக்ஸ்ட் பவர்ஸ் ஆஃப் 10. We have used numbers like 10, 100, 1000 and so on when writing Indian numerals in an expanded form. For example, இப்ப நம்ம வந்து ஏற்கனவே நம்பர்ஸ் எல்லாமே பார்த்திருக்கோம். ஒரு இந்தியன் நம்பர்ஸா இருந்தது அப்படின்னா அதை எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல வந்து எப்படி எல்லாம் எழுதுவோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 47,561 இருந்தது அப்படின்னா இதை எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம்? 4 மல்டிபிள் பை 4 அப்படிங்கிறது எந்த பிளேஸ்ல இருக்கு? 10,000 பிளேஸ். அப்போ 4 மல்டிபிள் பை 10,000, 7 மல்டிபிள் பை 1000, 5 மல்டிபிள் பை 100, 6 மல்டிபிள் பை 10 பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி எழுதுவோம்ல. இதே மாதிரி திஸ் கேன் பி ரிட்டன் யூசிங் பவர்ஸ் ஆஃப் டென்ஸ். இப்ப இதே மாதிரி நம்ம 10ஓட பவர்ஸாவும் எழுதலாம்னு சொல்றாங்க. இப்ப இங்க என்ன இருக்கு? 4 மல்டிபிள் பை 10,000 அப்படின்னு இருக்குல்ல. 10,000 அப்படிங்கிறது 10ஓட எந்த பவர்ஸ்? இங்க எத்தனை ஜீரோ இருக்கு? 1 2 3 4 4 ஜீரோ இருக்கு. அப்ப நம்ம இதை 10 பவர் 4ன்னு எழுதிக்கலாமா? இப்ப இதே இது இங்க எத்தனை ஜீரோ இருக்கு? 3 ஜீரோ இருக்கு. அப்ப 10 பவர் கியூப் 10 கியூப்னு எழுதிக்கலாமா? இங்க 2 ஜீரோ அப்ப 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இங்க 10 அப்ப 10 பவர் 1ன்னு எழுதிக்கலாமா? இங்க 10 பவர் எதுவுமே இல்ல அப்படின்னா நம்ம 10 பவர் 0 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். நியூமரல்ஸை மட்டும்தான் நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல எழுத முடியுமா? நியூமரல்ஸ் வந்து நம்ம பவர்ஸா எழுத முடியாதான்னு கேட்டா முடியும். நம்மளால பவர்ஸா வந்து எழுத முடியும். ரைட் தீஸ் நம்பர்ஸ் இன் த சேம் வே. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 172 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல நம்ம எப்படி எழுதுவோம்? 1 மல்டிபிள் பை 100 பிளஸ் 7 மல்டிபிள் பை 10 பிளஸ் 2ன்னு எழுதுவோம். இப்ப இத பவர்ஸ்ல எழுதணும்னா என்ன செய்வோம்? 1 மல்டிபிள் பை 10 இங்க 2 0 இருக்கு அப்போ ஸ்கொயர் பிளஸ் 7 மல்டிபிள் பை 10 இங்க 1 0 தான் இருக்கு அப்போ 1 பிளஸ் 2 மல்டிபிள் பை 10 பவர் 0ன்னு எழுதணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 5,642. இதை எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல எப்படி எழுதணும்? 5 மல்டிபிள் பை 5 அப்படிங்கிறது 1000th பிளேஸ் சோ 1000 போடுறோம். பிளஸ் 6 மல்டிபிள் பை 6 அப்படிங்கிறது 100th பிளேஸ் சோ நம்ம 100 வந்து போடுறோம். பிளஸ் 4 அப்படிங்கிறது 10th பிளேஸ் பிளஸ் 2 அப்படிங்கிறது 1st பிளேஸ். இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 5 மல்டிபிள் பை 10 பவர் 3 இங்க 3 0 இருக்கு சோ 3 6 மல்டிபிள் பை 2 0 இருக்கு சோ 10 ஸ்கொயர் பிளஸ் 4 மல்டிபிள் பை 1 0 தான் இருக்கு சோ நம்ம பவர் 1 போடுறோம் பிளஸ் 2 மல்டிபிள் பை 10 பவர் 0. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 6,374. இத ஃபர்ஸ்ட் எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம்? 6 மல்டிபிள் பை 1000 பிளஸ் 3 மல்டிபிள் பை 100 பிளஸ் 7 மல்டிபிள் பை 10
பிளஸ் 4 வந்து 10 பவர்ஸா நம்ம எப்படி எழுதலாம்? 6 மல்டிபிள் பை 10 பவர் 3 0 இருக்கு. ஸோ 10 பவர் 3 பிளஸ் 3 மல்டிபிள் பை 2 0 இருக்கு. ஸோ 10 பவர் 2 பிளஸ் 7 மல்டிபிள் பை 1 0. 7 மல்டிபிள் பை 1 0 தான் இருக்கு. ஸோ 10 பவர் 1 4 மல்டிபிள் பை 10 பவர் 0. 10 பவர் எதுவுமே இல்ல. ஸோ நம்ம 0 போடுறோம். இந்த மாதிரி தான் எழுதணும். How can we write 561.903? இப்ப இது இந்த மாதிரி டெசிமல் நம்பர்ஸ நம்மளால 10 பவர்ஸா எழுத முடியுமான்னு கேட்டா, எஸ் எழுத முடியும். ஃபர்ஸ்ட் இந்த டெசிமல் நம்பர்ஸ நம்ம எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம்? 5 மல்டிபிள் பை 100 பிளஸ் 6 மல்டிபிள் பை 10 1 அப்படின்னு சொல்லி போடுவோமா? இது வரைக்கும் நம்பர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம டெசிமல்ஸ்க்கு வந்து போறோம். இப்போ 9 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? 1 பை 1/10. 9 அப்படிங்கிறது எந்த பிளேஸ்ல இருக்கு? 10th பிளேஸ்ல. 10 பிளேஸ் இல்ல 10th பிளேஸ்ல இருக்கு. ஸோ நம்ம 9 மல்டிபிள் பை 1/10ன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் 0 மல்டிபிள் பை 1/100 100th பிளேஸ்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் 3 அப்படிங்கிறது 3 மல்டிபிள் பை 1/1000 1000th பிளேஸ்ல வந்து இருக்கு. இப்ப இத நம்ம 10ஓட பவர்ஸா எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 மல்டிபிள் பை 2 0 இருக்கு. ஸோ 10 பவர் 2 6 மல்டிபிள் பை 1 0 இருக்கு. ஸோ 10 பவர் 1 1 மல்டிபிள் பை 10ஓட பவர்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ 10 பவர் 0 பிளஸ் 9 மல்டிபிள் பை 10 பவர் மைனஸ் 1. ஏன் 10 பவர் மைனஸ் 1ன்னு சொல்றோம்? 10 பவர் மைனஸ் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/10ன்னு அர்த்தம். ஸோ நம்ம 1/10 10 பவர் மைனஸ் 1ன்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 0 மல்டிபிள் பை 10 பவர் மைனஸ் 2. நெக்ஸ்ட் 3 மல்டிபிள் பை 10 பவர் மைனஸ் 3.